ஹலோ எவ்ரிவன். நான் உங்க கவிதா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, HTML இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் HTMLோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். ஸோ HTML வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் பர்டிகுலர்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இது யாருன்னா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இன் த ஃபியூச்சர் அவங்க வெப் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக அமையும். ஸோ இது வந்து நான் கிட்ஸுக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா மித்த இருக்கிற லாங்குவேஜில் இருக்கிற கஷ்டம் இதில் இருக்காது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மித்ததில் வேரியபிள் கிரியேஷன், ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா டைப்ஸ், லூப்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் இதில் சிம்பிள் டேக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஒரு வெப் பேஜை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபியூச்சர் இது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்ப்போம். ஓகே, HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்அப் லாங்குவேஜ் ஃபார் கிரியேட்டிங் எனி வெப் பேஜ். HTML தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ். ஓகேங்களா? அண்ட் HTML யூஸ் பண்ணி மெனி வெப்சைட்ஸ் வி கேன் கிரியேட். நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். லைக் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் வெப்சைட்ஸ்க்கு, ஸ்டடீஸ் ரிலேட்டடாக, தென் ட்ராவல் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், தென் கேம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வெப் பேஜும் நம்ம க்ரியேட் பண்ணலாம் HTML யூஸ் பண்ணி. அண்ட் தென் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற வெப் அப்ளிகேஷன்ஸ் எது வேணாலும் HTML யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ HTML தான் வந்து பேசிக் ஃபார் எவ்ரி திங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு HTMLோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். HTMLோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் HTMLோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் டேக் அண்ட் தென் க்ளோஸ் டேக்கோடு இருக்கும். இந்த இந்த ஆங்கிள் பிரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபார் HTML. ஸோ இந்த ஆங்கிள் பிரேசஸ் இல்லாமல் HTML டேக்ஸ் இருக்காது. ஸோ நம்ம இதில் இருக்கிற அந்த சின்டெக்ஸ் எல்லாத்தையும் நம்ம டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் எந்த ஒரு டேக் ஓப்பன் பண்ணாலுமே அது கண்டிப்பாக ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது க்ளோஸ் ஆகியிருக்கணும். ஸோ HTML தான் நம்மளோட ரூட் டேக். அண்ட் தென் இந்த HTML நம்ம ஸ்லாஷ் HTML அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஏன் நம்ம ரூட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா, நமக்கு எப்படி ஒரு கிட்ஸ், நமக்கு ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் அவங்க கிட்ட இருந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்தாங்க. அண்ட் தென் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு நாம வந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து HTML கிட்ட இருந்து இதுக்கு கீழே இருக்கிற மிச்ச எல்லா டேக்குமே வரும். ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம HTML ரூட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கிற டேக் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக். ஹெட் டேக் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்பேஜ் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக. இது வந்து நமக்கு வெப் பேஜில் டிஸ்ப்ளே ஆகாது. பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஹெட் டேக். அண்ட் சம் ஸ்டைலிங் டேக்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து ஹெட் டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நான் டைட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணி லேர்னிங் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அதுக்கு டைட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் கம்மிங் டு த மெயின் டேக், அதுதான் வந்து நம்ம பாடி டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து இதை நான் மெயின் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாடி டேக்ல கொடுக்கறது தான் வந்து நமக்கு வெப் பேஜில் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ பாடி டேக் ஓப்பன் பண்ணியிருக்கு அண்ட் தென் ஸ்லாஷ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ரீட்டிங் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்டிங் யூஸ் பண்ணி H1 அப்படின்ற ஹெட்டிங் யூஸ் பண்ணி அண்ட் தென் பேராகிராஃப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஒரு சிம்பிள் வெப் பேஜுக்கான ஸ்ட்ரக்சர். இப்படி தான் வந்து HTML நம்ம வெப் பேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். HTML அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். அதுக்கு கீழே மிச்சம் எல்லா டேக் இருக்கும். ஹெட்டுங்கிற டேக் நம்ம டைட்டிலுக்காகவும் அண்ட் தென் ஸ்டைலிங்காகவும் கொடுப்போம். ஸ்டைலிங் நான் லேட்டராக உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் HTML கம்ப்ளீட் பண்ணதும் நம்ம CSS பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக லேட்டராக புரியும். அண்ட் பாடி டேக் வந்து நம்மளோட வெப் பேஜ் என்னென்ன டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணுறது பாடி டேக். இப்போ நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரியல் டைமில் எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக ஒரு நோட் பேடை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு நோட் பேடை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு HTML அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இந்த HTML டேகை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. /HTML அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து நம்ம கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நம்ம கேப்ஸ்லேயும் கொடுக்கலாம், ஸ்மால்லேயும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் மாற்றி மாற்றி கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் கம்மிங் டு த ஹெட் டேக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் HTML டேகு க்ரியேட் பண்ணியாச்சு. இதான் வந்து ரூட் டேகு.
தென் நம்ம ஹெட் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை ஸ்லாஷ் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைட்டில் டேக் க்ரியேட் பண்ணுறேன். சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா? தென் நம்ம ஹெட் டேக் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாடி டேக் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாடி டேக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் நான் வந்து சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கறதுனால நான் வந்து உங்களுக்கு சூப்பர் ஹீரோஸை க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். H1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஹெட்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மை சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஹெட்டிங் நமக்கு இந்த டைட்டிலில் இருக்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது டிஸ்பிளே ஆகாது. ஸோ இங்கே பாடி டேக்குள்ளே கொடுக்கறது தான் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதனால தான் நான் இங்கே H1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் க்ரியேட் பண்ணி இங்கே மை சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் சூப்பர் ஹீரோஸ் பிடிக்குமோ அவங்க பேரெல்லாம் கொடுக்கலாம் லைனாக. ஓகே, நான் ஒரு பேராக கொடுத்துட்டு வரேன். ஓகே, ஸ்பைடர்மேன், அயன்மேன், ஹல்க், ஸ்பைடர்மேன், அயன்மேன், ஹல்க், சூப்பர்மேன், பேட்மேன், கேப்டன் அமெரிக்கா. ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் சேவ் பண்ணலாம். நம்ம கீஸ் வச்சு, இல்லைனா நம்ம ஃபைல்ன்ற மெனுக்கு போயிட்டு இங்கே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ கிட்ஸ், ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் நீங்கள் வந்து கோடிங் கற்றுக்க வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொஞ்சம் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் பட்டன், பேக் ஸ்பேஸ், என்டர் அண்ட் தென் கேப்ஸ் லாக் அண்ட் ஷிஃப்ட் அழுத்தி நம்ம ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கறதா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. யார்கிட்டனா ப்ராக்டிஸ் பண்ணி, பேரண்ட்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து நம்ம பேர் வைப்போம். பேஜுக்கு சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க அண்ட் .html அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன் .html அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து வெப் பேஜாக க்ரியேட் ஆகும். இல்லைனா வந்து நார்மல் பேஜாக க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் நான் இங்கே வந்து சூப்பர் ஹீரோ .html அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து மை சூப்பர் ஹீரோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல் ஃபைல் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ சேவ்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சேவ் ஆகிடும். இப்போ போயிட்டு பார்க்கலாம் நம்ம ஃபோல்டரில் சூப்பர் ஹீரோஸ் க்ரியேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே மை சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். .htmlனு சேவ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்பேஜ் க்ரியேட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? நமக்கு வெப்பேஜ் க்ரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கிட்ஸ். நமக்கு ஸ்பைடர்மேன், அயன்மேன், ஹல்க், சூப்பர்மேன், பேட்மேன் எல்லாருமே லிஸ்ட் ஆகிருக்காங்களா? மை சூப்பர் ஹீரோஸ்னு வந்தாச்சு. அவ்வளோதான். ஓகே, நம்ம ஒரு சிம்பிளான வெப்பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஹெட்டிங் அண்ட் ஸ்டைல் டேக், ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.